வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது பண்ணி அரசு பண்ணியிருக்காங்க, சிறையில் அடைச்சிருக்காங்க. இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி, சிறையில் அடைத்ததை யார் பார்த்தது, என்ன காரணம், அதற்கான முழு விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்மளது வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல்னு கூட சொல்லலாம், ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் பல்வேறு வகையான சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தல், அது மட்டும் இல்லாமல் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்தல், இந்த மாதிரி பல்வேறு விதமான சர்ச்சைகள் பல்வேறு அமைச்சர்கள் சிக்கி வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி சிக்கினார். அவர் புழல் சிறையில் கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேலே கடந்தாச்சு. அவர் இன்னும் புழல் சிறையில் தான் இருக்கார், வெளியே வர முடியல. அடுத்ததாக ஜெகத் ரட்சகன் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கினார். ஆனால் அவர் ஜெயிலில் போகலை. அவருக்கு சரியான ஆதாரங்கள் தேடிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. அது வரைக்கும் அவர் கண்டிப்பாக சர்ச்சையில் சிக்கிட்டு தான் இருக்கார். மீண்டும் அவர் சிக்குவார் என எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஏவாவேலு சிக்கினார், அவருமே சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த வரிசையில் தற்போது முக்கிய பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் அதிரடியாக கைது செஞ்சு அவரை புழல் சிறையில் அடைத்திருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவின் முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம் முன்னாள் அமைச்சரான பொன்முடியை. ஏன்னா எல்லா சொத்துக்களுக்கும் இவர் தான், பொன்முடி தான் பினாமி அப்படின்றத தெளிவாக அமலாக்கத்துறை உறுதிப்படுத்திட்டாங்க. அவருமே ஒப்புக்கொண்டார், பொன்முடி அவர்களே ஒப்புக்கொண்டார், நான் தான் பினாமி அப்படின்றத சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அவரை கைது செஞ்சுருக்காங்க. அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்ச ரூபாய் அபராத தொகையும் தற்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை மேல்முறையீட்டு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பொன்முடி அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அடுத்தடுத்த சர்ச்சையில் சிக்கிறாங்க, என்னென்ன அப்டேட்லாம் அடுத்தது கொடுக்குறான்னு பார்க்கலாம். மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.